ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சண்டே அன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு காம்போ தாங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் தேங்காய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. நெய் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. நான் செய்கிறது இப்போ நெய் சோறு தான் செய்ய போகிறேன், சீரக சம்பா ரைஸில். இப்போ வந்து மல்லியும் புதினாவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கருகு விட வேணாம். கருகு விட்டோம்னா சாப்பாட்டோட கலர் மாறிடும். ஸோ வந்து நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ரேஷியோ. நான் அந்த அளவுக்குள்ள ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கலரி விட்டுட்டு ரைஸை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம். நம்ம வந்து தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாவே சாப்பாடு உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரி கொடுத்தே இருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கன் 65க்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 65 மசாலா ஓனாக நான் வீட்டிலே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதையும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து எல்லா பக்கமே நல்லா வந்து மசாலாலாம் படும். அதை கையிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் வச்சோம்னா சீக்கிரமாக மசாலா வந்து உள்ள சிக்கனில் நல்லாவே பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு தூவி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டோம்னா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தால்ச்சாக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து அதுக்காக வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். அதாவது வித்தவுட் மட்டன் எலும்பு இல்லாத தால்ச்சா. இப்போ வந்து நல்லா சட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நான் வந்து 3 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். காம்போடு தான் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 5 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தால்ச்சா சாதாரண ரைஸ்க்கே நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தால்ச்சா, அதுக்கப்புறம் நெய் சோறு, சிக்கன் சில்லியோ அல்லது கிரேவியோ வச்சு அந்த காம்பினேஷனை சாப்பிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பு 2 சேர்ந்து 1 டம்ளர் 1 பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு சின்ன குக்கரில் தனியாக வேக வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து இந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்சுக்கிற காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு உள்ள மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தால்ச்சா. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கிற துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுக்கிறேன். அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து 2 கொதி வரட்டும். காய் மட்டும் நல்லா வேகட்டுங்க. நம்ம வந்து அந்த கேப்பில் அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி நீங்கள் கலரி கொடுக்கணும். கடலைப்பருப்பு போட்டிருக்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அடிக்கடி கலரி கொடுக்கறது ரொம்ப நல்லது.
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா சிம்லே 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக பளபளன்னு உதிரி உதிரியாக ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். அப்படி வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தேங்காயும் புளியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற்றிக்கலாம். தேங்காயும் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு கூட தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 கொதி நல்லா தலப்பல நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மதியானம் நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து நீங்கள் சூடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அவ்வளோ சீக்கிரமாக. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. இதையும் போட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். நான் வந்து 2 பீசஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டாலே தனி மணமாக இருக்குங்க குழம்புக்கு. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அந்த சூட்லேயே மாங்காய் வெந்துடும். இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மசாலா வந்து சட்டியிலே ஒட்டாமல் வருங்க. நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஸ்பைசியாக நல்லா ஜூஸியான சிக்கன் 65 நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷனுக்கு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.